சமுதாயத்திற்காக பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா ஆற்றி வரும் பணிகள் மகத்தானது என்று இந்திய ஜனாதிபதி பிரதிபா பாட்டீல் தெரிவித்துள்ளார். பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபாவின் 85வது பிறந்த நாள் விழா நவம்பர் 15ஆம் தேதி துவங்கி 23ஆம் தேதி வரையில் நடைபெறுகிறது. நவம்பர் 19ஆம் தேதி அன்று புட்டபர்த்தி பிரசாந்தி நிலையத்தில் உள்ள சாய் குல்வந்த் தர்ஷன் ஹாலில் பெண்கள் தின விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் கலந்து கொள்ள வந்த இந்திய ஜனாதிபதி பிரதிபா பாட்டீலுக்கு சத்ய சாய் பள்ளி மாணவர்கள் பேண்ட் வாத்திய அணிவகுப்புடன் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவில் ஆந்திர மாநில கவர்னர் நரசிம்மன், பஞ்சாப் கவர்னர் சிவராஜ் பாட்டீல், ஆந்திர மாநில தகவல் மற்றும் மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் கீதா ரெட்டி ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் மகிஷாசுரமர்தினி நாடகத்தை தமிழக மாணவ மாணவிகள் தத்ரூபமாக நடித்து காண்பித்தனர். இதனை அடுத்து விழாவில் சிறப்புரையாற்றிய இந்திய ஜனாதிபதி பிரதிபா பாட்டீல், பெண்கள் முன்னேற்றத்திற்கு அரசுடன் தனியார் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும், பெண்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது தொடர்பாக மத்திய அரசு திட்டமிட்டு கிராம அளவில் பெண்களை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கையை எடுத்து வருவதாகவும், சமுதாயத்துக்காக பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா ஆற்றி வரும் பணிகள் பாராட்டுக்குரியது என்றும் கூறினார். இந்த நிகழ்ச்சிக்கு சாய் ஈஸ்வர அம்மா டிரஸ்ட் தலைவர் சேதனராஜு தலைமை தாங்கினார். தொடர்ந்து கர்நாடக இசை பாடகி சுதா ரகுநாதனின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.